மாட்டோட நல்லி எலும்பு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பிரியாணி தவா கறி அருமையாக சாப்பிடலாம். சீப் அண்ட் பெஸ்ட் நல்லாயிருக்கும். பீஃப் குடல் தவா கறி. வா ஐயோ. ஹாய் அண்ட் பாய். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தொப்பி பாவா பிரியாணி அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இருக்கிற நிறைய கடையை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான ஒரு பிரியாணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காக வந்திருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணாட்ட பேசலாம். ஆனால் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சல்மான் குர்ஷித். நம்ம கடையில் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ப்ரோ, பீஃப் தவா, போட்டி, அதுவும் பீஃப் மசாலா முட்டை. மசாலா முட்டையை வந்து பாயில்டு பண்ணி தருவாங்க. இங்கே வந்து பாயில்டு பண்ணி மேலே வந்து ஒரு சிகப்பு கலரில் ஏதோ போட்டிருக்காங்க. அது என்னது? மசாலா ப்ரோ. ரெட் சில்லி வித் பெப்பர் ஸ்பைசி மசாலா கேட்டிங்க. ஓகே. இப்போ நம்ம பிரியாணிக்கு எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கும்? அதிகமாக மக்கள் வாங்குறது நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பிரியாணி தவா கறி ப்ரோ. பெஸ்ட்டு. செம்ம பிரியாணி வித் தவா கறி ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். நல்லா வேக வச்சு ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரை பண்ணுவோம். சரி, நமக்கு ஒரு பிரியாணி போட்டுட்டு ஓகே என்னென்ன இருக்கோ அனைத்து ஐட்டத்துலையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலையை சுற்றி வச்சுருங்க. ஓகே. எடுத்தா தவா கறியும் பிரியாணியும் ஒரு எலும்பும் வச்சு சாப்பிட்டா அருமையாக சாப்பிடலாம். இங்கே இருக்கிற ஸ்கூல் காலேஜ் பசங்க எல்லாருமே அதிகமாக சாப்பிட்றது இங்கே தான். சீப் அண்ட் பெஸ்ட் நல்லாயிருக்கும். கைஸ் பிரியாணி வாங்கினீங்க. ஸோ நாம என்ன வாங்கிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, பீஃப் தவா கறி, பீஃப் குடல் கறி, சவன் இருக்கிற ஒரு முட்டை, கூடவே எலும்பு குழம்பும் கொடுத்துட்டாங்க எலும்போட. அப்புறம் வழக்கமாக எல்லா கடையிலும் கொடுக்குற மாதிரி ஆனியன் அதுவும் வந்துருச்சு. பட் வெறும் ஆனியன் தான், தயிர் போட்ட கிடையாது, வெறும் ஆனியன். சாப்பிட்ருவோமா? மட்டனு, சிக்கனு இந்த மாதிரி சாப்பிட்டாலும் இந்த பீஃபுங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷ்னல். ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணிடுவோம். பட் பிரியாணிங்கிறது வந்து எம்டி பிரியாணி தான், அது தனியாக செய்கிறாங்க. நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க. அது கூடவே இந்த சைடிஷ் கொடுக்குறாங்க. ஸோ சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த பிரியாணி சாப்பிட்ருவோம். அடுத்ததாக அந்த ஒரு சைடிஷை சேர்த்து சாப்பிடுவோம். இல்லையாச்சு இந்த குஸ்காவில் இந்த எலும்பு குழம்பு ஊற்றிருக்காங்களா, எலும்பு குழம்பு வந்து அழகாக அந்த குழம்பு வந்து உள்ளார இறங்கிடுச்சு. ஸோ அதனால் அந்த குஸ்கோட தனியாக இந்த டேஸ்ட்லாம் கேட்டால் சொல்ல முடியல. ஏன் அது மிக்ஸ் ஆனதால் அது ரெண்டு மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கறி இருக்குது பாருங்கள், பாருங்க கறியை சின்ன சின்ன பீஸாக சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. சாப்பிடுவோமா? அடுத்ததாக சவச்சவனுங்கிற முட்டை. எப்பவுமே நம்ம லாஸ்ட்டாக முட்டை சாப்பிடுவோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். ஒரு சில மசாலாலாம் போட்டு முட்டையை வறுத்து ரொம்ப நல்லா லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இந்த மசாலா தடவிருக்காங்க. ஸோ பார்த்தா தெரியும். டேஸ்ட்லாம் அவனை முட்டை சேர்த்து தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக பீஃப் தவா கறி. ஸோ இதாங்க அந்த பீஃப் தவா கறி. அழகாக ஃபஸ்ட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தவாவில் கேட்டு நம்ம கேட்கும் போது ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து வெங்காயம், இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பார்க்கவே நல்லாயிருக்கு. செம்மையாக எச்சு வருதுங்க. ரொம்ப மன டேஸ்ட்டுங்க, அருமையாக இருக்கும். ஐயோ சாப்பிட்டா நம்மளை எங்கெங்கே கொண்டு போடுங்க, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக குடல். இதுவும் சேம் அதே மாதிரி தான், பீஃப் குடல் தவா கறி. குடலும் செம்மையாக இருக்குங்க. அதான் அதிகமாக காரம் கிடையாது, கரெக்டான ஒரு காரம். சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே அமேசிங் டேஸ்ட்டு. இப்போ ரெண்டுத்துமே நம்ம பிரியாணி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு தவா கறி. இப்போ நார்மலாக இங்கே பிரியாணி வாங்கும் போது
எலும்பு குழம்பு கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவா கறி ப்ளஸ் இந்த குடல் ரெண்டுத்தையுமே வாங்கி ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. பட் இந்த தவா கறி நார்மலாக சாப்பிடும்போது காரமாக தெரில, இந்த பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் லைட்டாக இருக்குது. இப்போ அடுத்ததாக இந்த குடலை பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். பீஃப் தவா கறி, பீஃப் குடல். ஸோ இது ரெண்டில் அந்த பிரியாணிக்கு எது பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே செம்மையாக இருக்குது. பட் எனக்கு எக்ஸ்பெஷல் ரொம்ப எது பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா அந்த குடலுங்க. குடலுக்கு அதுவும் காம்பினேஷன் ஒரு லெவல் மேலே தான் இருக்குது. பட் எனக்கு இந்த மாதிரி பிடிக்குது. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன குழம்புங்க? குருமா, எலும்பு குருமாங்களா? அது இது ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, வாங்கிட்டோம். ஸோ எலும்பு வந்து இந்த சைஸில் இருக்குது. பட் இந்த சைஸ் தான் கிடையாது. எலும்பு வந்து நம்ம தட்டில் அள்ளும் போதுனா எலும்பு வருது அப்படியே கொட்டிடுறாங்க. கட்டிக்க முடியல, கட்டிக்கிறது வேணா. கோழி எலும்பா, மாட்டு எலும்புடா அப்படிங்கிற மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் மாட்டோட நல்லி எலும்பு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம பாருங்கள் எவ்வளோ பிஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த எலும்பு இந்த கறி வந்து கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த ஒரு ஃப்ளேவர் அது ஒரு நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு தான் அருமை என்னென்னு தெரியும். சாப்பிட்டவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ எனக்கு ரொம்பவும் பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குடல் ஃப்ரை, அந்த தவாலையை போட்டு பண்ணுறாங்களே, அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா கார சாரமாகவும் இருந்தது. நார்மலாக இங்கே வந்து குஸ்காவில் தான் பிரியாணி பண்ணால் ஒரு குஸ்கா ரெடி பண்ணுறாங்க. அந்த குஸ்காவுக்கு சைடிஷாக இதெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம நார்மலாக குஸ்கா வாங்கினாலே கூட அந்த எலும்பு குழம்பும் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அதில் எலும்புமே வந்துடும். அதில் முட்டாணி மாட்டுறதெல்லாம் ஒரு லக்கு. எனக்கு மாட்டலை, ஃப்ரெண்டுகிட்ட இருந்துச்சு, அதை பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டேன். பிரியாணி நல்லா இருக்குது. அதே மாதிரி குஸ்கா நார்மலாக சாப்பிட்டோன்னா பிரியாணி வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். கூடவே அந்த எலும்பு குழம்பும் அந்த பீஃப் கிரேவியும் கொடுப்பாங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது தரம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. சைடிஷுமே ரெண்டுமே வேறு லெவலு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தொப்பி பாவா பிரியாணி கடை கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் திருச்சி போகிற மெயின் ரோட்டில் ஹை ஸ்கூலுக்கும் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவ்வளோ தூரம் தான் இருக்குது. கடை காலையில் 11:30 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 3 o'clock 4 o'clock ஈவினிங். லீவ்னா லீவ், ஃப்ரைடே லீவ். இங்கே வந்து கேட்டிங்கனாவே நிறைய பேர் சொல்லுவாங்க. லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டைமிங் அண்ணா சொல்லியிருப்பார். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் மாமா மச்சான் அதை ஷேர் பண்ணுங்கள். பாய்.